இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. புதுவையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கினர். புதுவையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் உள்ளிட்ட 26 பேர் போட்டியிடுகின்றனர். புதுவையில் ஆண்கள் 4,80,569 பேரும், பெண்கள் 5,42,973 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 151 பேர் என மொத்தம் 10,23,699 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 85 வயதிற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் 1,609 பேர், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 1,322 பேர் உள்ளனர். இவர்கள் வீட்டிற்கு வந்து தங்களின் ஓட்டினை பதிவு செய்ய தேர்தல் துறையிடம் விண்ணப்பித்திருந்தனர். இதையடுத்து 85 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடியே வாக்களிக்கும் பணி தொடங்கியது. 2 ஓட்டுச்சாவடி அலுவலர்கள், ஒரு நுண் பார்வையாளர், ஒரு போட்டோகிராபர், காவலர் என 5 பேர் கொண்ட குழுவினர் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் வீடுகளுக்கு வாக்கு பெட்டியுடன் நேரடியாக சென்று வாக்குகளை சேகரித்து வந்தனர். மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் வாக்களிப்பது வீடியோ பதிவு செய்யப்பட்டது. மேலும் தபால் ஓட்டு பெறும் பணியும் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வாக்காளர் தகவல் சீட்டான பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யும் பணி ஏப்ரல் 3ஆம் தேதி தொடங்கியது. தட்டாஞ்சாவடி தொகுதியில் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணியை தேர்தல் அதிகாரி யஷ்வந்தையா, ராஜேஷ் கண்ணா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கினர். வருகிற 14ஆம் தேதி வரை பூத் ஸ்லிப் வழங்கப்படுகிறது. பார்வையற்ற வாக்காளர்கள் பிரெய்லி முறையில் வாக்களிப்பதற்காக அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் பிரெய்லி முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரெய்லி முறையை வாசிக்க தெரிந்த பார்வையற்ற வாக்காளர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி ஓட்டு அளிக்கலாம் என்று தேர்தல் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.